அன்பார்ந்த நேயர்களே, இந்த மே மாதம் 2025 பலன்களை பற்றி இப்போது பார்ப்போம். முதலில் கிரக நிலைகள் பற்றி சற்று பார்ப்போம். இந்த 2025ஆம் ஆண்டின் 3 பெரிய கிரகங்களின் பெயர்ச்சி பற்றி முன்பே 2025ஆம் ஆண்டு பலன்களில் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு செய்துள்ளேன். இருப்பினும் மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியின் பின் முக்கியமான குரு பகவானின் பெயர்ச்சியானது மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அதற்கு பின்பாக ஓராண்டு காலம் அங்கே நிலை பெற்று இருந்து அவருடைய ஆட்சியை செய்கின்றார். பெரிய கிரக பயிற்சியான 1.5 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி நிகழ்கின்றது. இதன் விளைவாக வரவேண்டிய பல பலன்கள் ராகுவாலும் கேதுவாலும் அனைவருக்கும் கிடைக்க இருக்கின்றன. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார். இதுவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஓர் தாக்கத்தையும் நல்ல பல காரியங்களையும் நிகழ்வுகளையும் நடைபெற மூல காரணமாக அமையும் கிரகப்பெயர்ச்சியாக அமைகின்றது. இந்த அமைப்பை நாம் மனதில் கொண்டு அதன் பலன்களை இப்போது அவரவர் ராசிக்கு தகுந்தாற்போல் பார்ப்போம். அதற்கு முன் எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கண்டறியும் இந்த ஜோதிட பதிவுகளை தாங்கள் உடனுக்குடன் பெற முடியும். தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி. சரி, இப்போது மே மாத பலனை பற்றி பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் கிரகச்சாரம் பார்த்தோம்னா, சனி உங்களுக்கு பாதகச்சனியாக, அதாவது பாதச்சனியாக இருக்கின்றார். அவர் தனது 3 மற்றும் 7 மற்றும் 10ஆம் பார்வையாக தங்களது 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ஆகியவற்றை பார்க்கின்றார். சனி குரு அதே சமயம் 4லேருந்து 5க்கு போகிறார். 5ல் போய் தன்னுடைய 5, 7 மற்றும் 9ஆம் பார்வையாக தங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஜென்மம் ஆகிய அருமையான இடங்களை பார்க்கின்றார். சூரியன் என்பவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு தங்கள் சுபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார், செல்கின்றார். ராகு ஜென்மத்திற்கும் கேது பகவான் 7ஆம் இடத்திற்கும் வருகின்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய உங்களுடைய கிரகங்களின் அமைப்பு, உங்கள் ராசிக்குடைய கிரகங்களுடைய அமைப்பு. இந்த கிரகங்களுடைய அமைப்பை பற்றி பார்க்கும்போது தங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் ஒரு நிதானமான மாதமாகவே செல்லும். பெரிய முன்னேற்றத்தையோ பெரிய வளர்ச்சியோ தாங்கள் எதிர்பார்க்க முடியாதுதான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று தாங்கள் வருத்தம் கொள்ள வேண்டியதற்கில்லை. தங்களுக்கு பாதச்சனி நடக்கின்றது. சூரியன் 3லிருந்து 4 சுகஸ்தானத்தைக்கு செல்கின்றார். ராகு உங்களது ஜென்மத்திற்கே வருகின்றார். கேது தங்களது 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இந்த நேரம், இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் நீங்கள் சற்று இலகுவாகவும் அவர்கள் சொல்வதை ஆமோதித்தும் செல்ல வேண்டும். அப்போதுதான் குடும்பம் என்பது சச்சரவில்லாமல், சண்டை இல்லாமல் சுமூகமாக நகர்ந்து செல்லும், மகிழ்ச்சியாக செல்லும். உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு சிறப்பு என்னவென்றால் குருவினுடைய அமைப்பு தான். குரு உங்களுக்கு 4லிருந்து 5க்கு செல்கின்றார். ஆக 5க்கு செல்வதால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பிள்ளைகள் மூலம் நன்மைகள், உங்கள் குழந்தைகள் மூலம் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் மகிழ்ச்சியான செய்திகளை அறிதல் ஆகியவையெல்லாம் நடக்கும். உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்மத்தையும் குரு பகவான் பார்வையிடுவதால் இந்த சனியின் பாதச்சனியால் ஏற்படும் பிரச்சனைகளும், சூரியனால் ஏற்படும் சுகஸ்தானத்திற்கு ஏற்படும் பிரச்சனைகளும், ராகு கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகளும் அனைத்துமே இந்த குருவின் நகர்ச்சியால், குருவின் பெயர்ச்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு மாறும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்க போகுதோ தெரியலையே, எப்படியோ போய்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு பெரிய ஆபத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கும் நிலையில், ஒரு அட்வர்ஸான, ஒரு பேக்வேர்டான ஒரு
தகவலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அது டக்குன்னு மாறிடும். அப்போ கிரிக்கெட்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிரிக்கெட் இன்னும் 3 ரன் அடிக்கணும், எப்படி அடிக்க போகிறான், இன்னும் ஒரு பாலில் அடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த பாலில் பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிடுவான். அதே மாதிரி தான் உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு இடத்தில் பயிற்சி ஆவதால் அவருடைய பார்வையும் நல்ல இடங்களை பார்வை செய்வதால் உங்களுக்கு அனைத்து காரியத்திலும் ஜெயமாகவே முடியும். முதல்ல உங்களுக்கு ரொம்ப சுணக்கமாக இருக்கும், நடக்காத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அது அதனுடைய விளைவு என்பது உங்களுக்கு ஜெயமாகவும் நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். 1. 2வது, உங்களுக்கு பாத சனி நடக்கிறதுனால அந்த செலவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, குடும்ப செலவை. இதனால் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் வரும். இருப்பினும் அவர்கள் தங்கள் துணை, அதாவது நீங்கள் கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், அவர்கள் சொல்வதை அனுசரித்து, பிள்ளைகள் சொல்வதை அனுசரித்து நடப்பதன் மூலமே இந்த மாதத்தை நீங்கள் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான மாதமாக மாற்ற முடியும். மற்றபடியாக தொழில் ரீதியாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு பண வரவில் குறைவு இருக்காது. வரும் பணத்திற்கு செலவு காத்து கொண்டே இருக்கும். 10,000 வந்துச்சுன்னா 10,000 மேலே தான் செலவு வரும். 15,000 வந்துச்சுன்னா 15,000 மேலே தான் வரும். நீங்கள் நினைப்பீங்க, போன வருஷம் 8,000 சம்பாதிச்சோம், இந்த வருஷம் 15,000 சம்பாதிச்சிருக்கோம், ஆனால் இப்போவும் தட்டுப்பாடாக தானே இருக்குது அப்படின்னு. அது காரணம் உங்களுடைய சனியினுடைய சஞ்சாரம். ஆக உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண குரு பகவான் உங்களுக்கு பணத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கார். நல்ல இடத்துல அமைஞ்சு நல்ல இடங்களை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக இரட்டிப்பாக ஒப்பந்தங்கள் ஏற்படும், இரட்டிப்பாக ஆர்டர்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பை அளிப்பார்கள். உங்களுக்கு வேலை பார்க்குறவங்கனால உங்களுக்கு பல பெனிஃபிட்டுகள், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் விஸ்தீரணத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். இந்த காலத்து புதிய தொழிலும் ஆரம்பிக்கலாம், இருக்க தொழிலையும் நீங்கள் விரிவுபடுத்தலாம். ஆக மொத்தம் இந்த ஒரு மாதம் தாங்கள் மிகவும் நிதானமாகவும் மற்றவர்கள் சொல்வதை சிறிது கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஆலோசனைகளையும் சற்று ஆமோதித்து நடந்து கொண்டால் இந்த காலம் என்பது உங்களுக்கு சிறப்பான நல்ல காலமாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் இந்த மாதத்தில் ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறப்பை அளிக்கும். வீடு விவகாரங்களில் தாங்கள் சற்று கோபத்தை தணித்து நிதானத்துடன் செயல்பட்டால் நன்றாக நடக்கும். குடும்பம் என்பதில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் தாங்கள் பொறுமை காத்தாலே குடும்பம் என்பது அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நகர்ந்து செல்லும். துணை மற்றும் பிள்ளைகளுடைய பேச்சை அனுசரித்து நல்ல ஒரு முடிவிற்கு காரியத்தை நடத்தி செல்வதன் மூலமே இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பான மாதமாக மாற்ற முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.